வெல்கம் டு கல்வி நம் கையில் எண்ணும் எழுத்தும் 1 to 3rd English THB Module 2 Fruits and Vegetables. First learning outcomes. So learning outcomesல first வந்து listen and repeat songs and chants with action சொல்லியிருக்காங்க. ஸோ சாங்ஸையும் சான்ஸையும் கவனித்து ஆக்ஷனோட சொல்லுவாங்க. தென் associate names of common fruits and vegetables with picture. ஸோ அவங்க டெய்லி பார்த்த அந்த வெஜிடபிள்ஸ் இங்கே இருக்கிற பிக்சர்ஸ் ரெண்டுத்தையும் ஒப்பிட்டு பார்த்து அதோட நேம்ஸ் வந்து தெரிஞ்சுப்பாங்க. தென் டாக் அபவுட் சம் காமன் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ பொதுவாக பயன்படுத்தப்படுற சில காய்கறிகள் பழங்களை பற்றி பேச ஆரம்பிப்பாங்க. தென் யூஸ் த ஸ்ட்ரக்சர் தீஸ் ஆர் தோஸ் ஆர் இன் கான்வர்சேஷன். ஸோ தீஸ் ஆர் ஃப்ரூட்ஸ் தோஸ் ஆர் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி கான்வர்சேஷனில் பேசுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் யூஸ் he or she or it has, அதாவது he has, she has, it has with comprehension. So he has a fruit, she has a vegetable, it has a carrot. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து இந்த ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்ணுவாங்க புரிதலோடன்னு சொல்லியிருக்காங்க. தென் ஐடென்டிஃபை ரீட் அண்ட் ரைட் சிவிசி வேர்ட்ஸ் வித் ஷார்ட் ஆஸ் சவுண்ட். ஸோ ஆஸ் சவுண்டோட அந்த சிவிசி வேர்ட்ஸை வந்து ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. தென் ரீட் அண்ட் ரைட் லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ் பிரேசஸ் அண்ட் சென்டென்சஸ் ஃப்ளூயன்ட்லி அண்ட் அக்யூரேட்லி. ஸோ லெவல் பேஸ்டு வேர்ட்ஸ் அதாவது வேர்ட்ஸு பிரேஸ் சென்டென்ஸ் அரும்பு மொட்டு மலர். ஸோ ஃப்ளூயண்ட்டாகவும் அக்யூரேட்டாகவும் ரீட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃப்ளூயன்சி மீன்ஸ் ஃபாஸ்ட்டாக ரீட் பண்ணுறது, அக்யூரசி அப்படின்னா சரியாக ரீட் பண்ணுறது. தென் கிரீட்டிங்ஸ். கெட் அ ஹேட் ஆர் மேக் ஒன். ஸோ ஒரு தொப்பியை வாங்கிக்கலாம் இல்லை நம்மளே செஞ்சுக்கலாம். வியர் இட் இன் ஆன் யுவர் ஹெட், நம்ம தலையில் அதை மாட்டிக்கணும். ஆஸ் ஸ்டூடெண்ட்ஸ் என்டர் ரிமூவ் த ஹேட் ஃப்ரம் யுவர் ஹேட், ஹோல்ட் இட் இன் யுவர் ஹேண்ட், பவ் ஸ்லைட்லி அண்ட் சே குட் மார்னிங். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உள்ளே என்டர் ஆகும்போது நம்ம அந்த தொப்பியை கலட்டி கீழே வச்சு லைட்டாக தலையை குனிஞ்சு நம்ம குட் மார்னிங்னு விஷ் பண்ணணும். ஸோ அந்த சில ஷோஸ்லலாம் காட்டுவாங்க ஸ்டைலாக கேப் எடுத்து கீழே வச்சு விஷ் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிஸ் த கிரீட்டிங் த்ரூ அவுட் த மாடியூல். இந்த மாடியூல் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் இந்த கிரீட்டிங் தான். தென் வார்ம் அப் சாங் டைம். ஸோ வார்ம் அப் வந்து சாங். வேர் ஆர் யூ சாங் வந்து இது 1, 1st, 2nd, 3rd 3 கிளாஸ்க்குரியது. மெட்டீரியல்ஸ் நீடட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிக்சர்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஸோ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள் பிக்சர்ஸ்லாம் நம்மளுக்கு புக் பேக்கில் இருக்கும், எடுத்துக்கலாம். தென் introduce the theme of the module by talking to the students about the meals they had over the last 2 days. ஸோ இந்த மாடியூலோட தீமை நம்ம இன்ட்ரடியூஸ் எப்படி பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட லாஸ்ட் 2 நாளாக நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்கணும். ஆஸ்க் வாட் ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள்ஸ் டிட் யூ ஈட். நீ என்ன ஃப்ரூட்ஸ் சாப்பிட்ட இல்லை என்ன வெஜிடபிள்ஸ் சாப்பிட்ட லாஸ்ட் 2 days அப்படின்னு சொல்லி கேட்கணும். அதுக்கப்புறம் விச் ஒன்ஸ் டிட் யூ லைக் அண்ட் ஒய். ஸோ அதில் உனக்கு ரொம்ப பிடிச்சது எது, ஏன் பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். இன்ட்ரடியூஸ் த ஆக்டிவிட்டி. அதுக்கப்புறம் நம்ம ஆக்டிவிட்டியை இன்ட்ரோ கொடுக்கணும். பேஸ்ட் த பிக்சர்ஸ் ஆன் த வால் அண்ட் சிங் த சாங் வித் ஆக்ஷன்ஸ். ஸோ பிக்சர்ஸ் எல்லாம் வந்து வாலில் வந்து செவத்தில் ஒட்டிட்டு நம்ம வந்து ஆக்ஷனோட பாட்டை பாடணும். வென் யூ சிங் ஹியர் ஐ ஆம் பாயிண்ட் டு த மேட்சிங் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள். ஸோ அந்த சாங்கில் ஹியர் ஐ ஆம் வரும்போது எந்த வெஜிடபிள் பற்றி சொல்கிறோமோ இல்லை எந்த ஃப்ரூட்ஸ் பற்றி சொல்கிறோமோ அந்த ஃப்ரூட்டை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. தென் என்கரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் டு ரிப்பீட் ஆஃப்டர் யூ. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நம்ம சொல்கிறத திரும்ப சொல்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். த செகண்ட் டைம் லெட் தம் டச் த பிக்சர் ஒயில் சேயிங் த லைன்ஸ். செகண்ட் டைம் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த லைன் வரும்போது அந்த ஃப்ரூட்டையோ வெஜிடபிளையோ டச் பண்ணுறதுக்கு நம்ம வந்து என்கரேஜ் பண்ண சொல்லணும். ஒன்ஸ் தென் டச் த பிக்சர்ஸ் ஆஃப் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் அண்ட் ஆல் ஸ்டூடெண்ட் டு சே த நேம்ஸ். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு தடவை பாடி முடிச்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஃப்ரூட் பிக்சர்ட்டையோ இல்லை ஒவ்வொரு வெஜிடபிள் பிக்சரையோ டச் பண்ணிவிட்டு அதோட நேம்ஸ் வந்து நம்ம சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. தென் இந்த சாங் வந்து நான் 1 to 3rd நான் ஹேண்டில் பண்ணும்போதும் இருந்துச்சு. ஸோ இது என்னோட பசங்களுக்கு வந்து அந்த ரியல் ஃப்ரூட்டே நான் கையில் கொடுத்து பாட்டு சொல்லி கொடுத்துருப்பேன். நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் பசங்க எப்படி பண்ணாங்கன்னு வேணால் நீங்கள் பாருங்கள்.
Okay. Apple, 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 where are you? Where are you? Here I am, here I am. How do you do? Watermelon, watermelon, where are you? Where are you? Here I am, here I am. How do you do? ஸோ இதுக்கு ஆப்பிள் பதிலாக ஆரஞ்சு சொல்லிக்கலாம், வாட்டர்மெலன் பதிலாக கஸ்டர்ட் ஆப்பிள் சொல்லிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதே டோனில் நம்ம திரும்ப பாடிக்கலாம். தென் வெஜிடபிள்ஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. கேரட், 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 வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? ஹியர் ஐ ஆம், ஹியர் ஐ ஆம். ஹவு டு யூ டூ? லேடிஸ் ஃபிங்கர், லேடிஸ் ஃபிங்கர், வேர் ஆர் யூ? வேர் ஆர் யூ? Here I am, here I am. How do you do? ஸோ இப்போ கேரட்டுக்கு பதிலாக பீட்ரூட், லேடிஸ் ஃபிங்கர் பதிலாக காலிஃப்ளவர் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த டியூன் வந்து இந்த வேர் இஸ் தம்கின் டியூனில் கூட நம்ம பாடலாம். Then ask students if they would like to continue the song using one or two fruit of their choice. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதை கண்டினியூ பண்ணுறதுக்கு லைக் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச ஃப்ரூட் வெஜிடபிள் நேம் சொல்லி நம்ம கண்டினியூ பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டேக் அ சஜஷன் ஆர் டூ அண்ட் லெட் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ சஜஸ்ட் இட் லீட் த சாங். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், ஒரு சின்ன சஜஷன் சொல்லணும், யார் அந்த சாங்கை லீட் பண்ணி பாட போகிறது. த ரெஸ்ட் ஆஃப் த கிளாஸ் கேன் ரிப்பீட் ஆஃப்டர் ஹிம் ஆர் ஹர். ஸோ நம்ம இப்போ அவங்களுக்கு பிடிச்ச அவங்க சாய்ஸில் அவங்களுக்கு பிடிச்ச அந்த ஃப்ரூட் வெஜிடபிள் வச்சு அவங்கள பாட சொல்லணும். ஸோ யார் பாடுறாங்களோ அவங்கள பாட சொல்லி மற்றவங்கள வந்து அவங்க சொல்ல திரும்ப சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் வார்ம் அப் சாங். தென் லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி, இன்ட்ரடியூசிங் த நேம்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வாட் டிட் யூ ஈட். ஸோ இது 3 கிளாஸ்க்குரிய ஆக்டிவிட்டி. பவுல் ஆஃப் சாலட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் இந்த ஆக்டிவிட்டியும் நாங்கள் செஞ்சோம். இந்த ஆக்டிவிட்டியும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். மெட்டீரியல்ஸ் நீடட் வந்து ரியல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே சில ஃப்ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இல்லைன்னா நம்ம ஏரியாவில் என்ன கிடைக்குதோ அந்த வெஜிடபிள் ஃப்ரூட்ஸை வந்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. பேப்பர் பிளேட்ஸ் எடுத்துக்கிறாங்க என்டையர் கிளாஸ். ஸோ எவ்வளோ கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸோ அவ்வளோக்கு தேவையானது எடுத்துக்கணும். ப்ளஸ் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வச்சுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு கிச்சன் டவல் ஒன்று வச்சுக்கணும். ஸோ bring 3 or 4 fruits or vegetables to class. ஸோ கிளாஸ்க்கு ஒரு 3 இல்லைன்னா 4 வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ வந்து நம்ம கொடுக்கணும். அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட என்ன சொல்லணும் அப்படின்னா, நம்ம முதல்ல பண்ணி காட்டணும், வாஷ், பீல் அண்ட் கட் தம் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முன்னாடி நம்ம ஒரு ஃப்ரூட் இல்லை வெஜிடபிளை எடுத்து முதல்ல அதை வாஷ் பண்ணணும், அதுக்கப்புறம் பீல் பண்ணணும், தோலை உரிக்கணும், அதுக்கப்புறம் அதை கட் பண்ணணும். இன்வால்வ் தம் இன் த ப்ராசஸ். இந்த ப்ராசஸில் அவங்களையும் நம்ம இன்வால்வ் பண்ணணும். Seat them in small groups and assign simple task. ஸோ அவங்கள வந்து சின்ன சின்ன குரூப்பாக க்ரியேட் பண்ணி அவங்களுக்கு குட்டி குட்டி டாஸ்க்கு கொடுக்கணும், வேலை கொடுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு குரூப்க்கு நம்ம என்ன கொடுக்கலன்னா, ட்ரை த வாஷ்டு ஃப்ரூட் வித் த கிச்சன் டவல். ஸோ கிச்சன் டவலை கொடுத்து இந்த கழுவுன பழத்தெல்லாம் துடைக்க சொல்லலாம். இன்னொரு குரூப்புக்கு பீல் பனானாஸ் அண்ட் ஆரஞ்சஸ். ஸோ ஆரஞ்சோட தோல், பனானாவோட தோலெல்லாம் அவங்கள வந்து பீல் பண்ண சொல்லலாம், உரிக்க சொல்லலாம். தென் இன்னொரு குரூப்பு கிட்ட செட் அவுட் பேப்பர் பிளேட்டை செட் பண்ண சொல்லலாம். தென் ஃபோர்த் இன்னொரு டீமில் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஃப்ரூட் ஸ்லைசஸ் இன் த பிளேட்ஸ் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து அந்த பிளேட்ஸில் வந்து அந்த ஃப்ரூட் ஸ்லைசஸ் கட் பண்ணதை எடுத்து வச்சு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கொடுக்க சொல்லலாம். ஸோ யூஸ் கிளியர் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சச்சஸ். ஸோ நம்ம இதெல்லாம் சொல்கிறது கீழே இருக்கிற இந்த ரெட் கலர் சென்டென்ஸ் யூஸ் பண்ணி தான் சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கம் ஹியர், இங்கே வா, put these on the plate. இதை பிளேட்டில் வை. give this to group 1. இதை group 1 கொடு. bring the peeled fruits here. ஸோ உரிச்ச பழத்தெல்லாம் இங்கே கொடுங்க. collect the peels and put them in the dustbin. தோலெல்லாம் கலெக்ட் பண்ணி அதை டஸ்ட்பினில் போடுங்க. don't let the fruits fall. பழத்தை வந்து கீழே போட்டுடாதீங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் நம்ம கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஆஸ்க் சிம்பிள் கொஸ்டின்ஸ் லைக்னு சொல்லியிருக்காங்க. சில கொஸ்டின்ஸ் கேட்கணும். இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
Have you washed your hands? கையை கழுவிட்டீங்களா? Have you finished? முடிச்சிட்டீங்களா? What are you doing? என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கணும். Encourage students to reply in full sentences in English. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ரிப்ளை கொடுக்கணும் இதுக்கு ஃபுல் சென்டென்ஸில். Have you washed your hands? Yes miss, I washed my hands. இல்லை எல்லாரும் சேர்ந்து சொல்கிறாங்கன்னா we washed our hands அப்படின்னு சொல்லணும். Have you finished? சிங்கிளாக ரிப்ளை பண்ணாங்கன்னா I finishedன்னு சொல்லணும். எல்லாரும் சேர்ந்து பண்ணாங்கன்னா we finished missன்னு சொல்லணும். What are you doing? We are peeling the bananas. இல்லை we are cleaning the plates. We are arranging the plates. We are cleaning the fruits. இந்த மாதிரி washing the fruits இந்த மாதிரி அவங்க செய்கிற வேலையை வந்து சொல்லணும். While students eat, name the fruits and vegetables in both Tamil and English. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃப்ரூட்ஸை சாப்பிடக்குள்ள சேலட்லாம் அவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அவங்க சாப்பிடும்போது அவங்க எடுக்கிற ஒவ்வொரு பீசஸும் அதோட நேம் வந்து அவங்க சொல்லணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுத்துலேயுமே சொல்ல வைக்கணும். டாக் பிரைஃப்லி அபவுட் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஈட்டிங் தம். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ரொம்ப பிரைஃபாக என்ன பண்ணணும் அப்படின்னா ஏன் அதை சாப்பிட்ணுன்னு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரிமைண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் டு கிளீன் their ஹேண்ட்ஸ், ஈட் கேர்ஃபுல்லி அண்ட் அவாய்டு ஸ்பில்லிங். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்போ என்ன சொல்லணும்னா கை கழுவணும், அடுத்து கவனமாக சாப்பிட்ணும், அவாய்ட் ஸ்பில்லிங் கீழே இறக்கிறத வந்து நம்ம வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்லணும், கீழே இது பண்ணாமல் சாப்பிட்ணுன்னு சொல்லணும். லெட் தம் நேம் த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் தே ஏட் அண்ட் டாக் அபவுட் தம். அவங்கள வந்து அவங்க சாப்பிட்ட ஃப்ரூட்ஸோ அல்ல வெஜிடபிள்ஸ் பற்றியோ அவங்கள வந்து நேம் சொல்லி அதை பற்றி பேச சொல்லணும், அது எப்படி இருந்துச்சு. தென் ஆஸ்க் தம் டு ஃபைண்ட் த மேட்சிங் லேபிள்டு பிக்சர் கார்டு அண்ட் சே இட்ஸ் நேம். அவங்க என்ன பண்ணால் அவங்க சாப்பிட்ட ஃப்ரூட்ஸோ இல்லை வெஜிடபிள்ஸோ அந்த பிக்சர் கார்டு இருக்கும், அங்கே போய் கண்டுபிடிச்சி அதை மேட்ச் பண்ணணும். ஆஸ்க் தம் வாட் டிட் யூ ஈட், நீ என்ன சாப்பிட்டேன்னு சொல்லி கேட்கணும். அண்ட் என்கரேஜ் ரெஸ்பான்சஸ் லைக் இந்த மாதிரி. இப்போ அவங்க பனானா சாப்பிட்டாங்கன்னா ஐ ஏட் அ பனானான்னு சொல்லுவாங்க. ஆப்பிள் சாப்பிட்டாங்கன்னா ஐ ஏட் அன் ஆப்பிள், நான் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஆஸ்க் வாட் டிட் இட் டேஸ்ட் லைக், இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சு. அண்ட் கெய்ட் தம் டு சே, அவங்கள வந்து பதில் சொல்கிறதுக்கு நம்ம கெய்ட் பண்ணணும். இட் வாஸ் ஸ்வீட், இட் வாஸ் சோர், இட் வாஸ் ஸ்வீட் அது ரொம்ப இனிப்பாக இருந்துச்சு, இட் வாஸ் சோர் அது புளிப்பாக இருந்துச்சு. அக்செப்ட் பைலிங்குவல் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்பிளைன் த மீனிங்ஸ் ஆஃப் ஸ்வீட் அண்ட் சோர். ஸோ குழந்தைங்க வந்து தமிழில் வந்து அவங்க சொன்னால் கூட நம்ம அந்த ஆன்சரை வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஸ்வீட்னா என்ன சோர்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணணும். மேக் த கிளாஸ் சீ த நேம் ஆஃப் த ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் ரைசிங் their ஹேண்ட்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ண சொல்லணும் அப்படின்னா அந்த ஃப்ரூட்டோட நேம் வந்து கரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னா ஹேண்ட் ரைஸ் பண்ண சொல்லி கரெக்ட் அதை 3 times நம்ம சொல்லணும். ஸோ கையை தூக்கிட்டு அவங்க வந்து 3 times சொல்லணும். ரிப்பீட் திஸ் வித் ஈச் ஃப்ரூட் ஆர் வெஜிடபிள் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதே மாதிரி வேறு ஸ்டூடெண்ட்ஸை வந்து நம்ம வந்து கேட்டு இதை அந்த நேம்ஸ் வந்து அவங்கள சொல்லணும். எண்ட் வித் அ ஷார்ட் கான்வர்சேஷன். ஸோ கடைசியாக நம்ம குட்டி கான்வர்சேஷனோட கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஆர் ஆல் பனானாஸ் இல்லை ஆர் ஆல் ஆரஞ்சஸ் ஆர் ஆல் கேரட்ஸ் த சேம் சைஸ் அண்ட் கலர். ஸோ இது எல்லா பனானாஸும் சேம் சைஸ்லேயும் சேம் கலரில் இருந்துச்சா, எல்லா ஆரஞ்சஸும் சேம் சைஸ்லேயும் சேம் கலரில் இருந்துச்சா இப்படின்னு நம்ம கேட்கணும். ஹாவ் யூ சீன் பனானாஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலர்ஸ், பனானா வந்து வேறு கலரில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா. ஹாவ் யூ சீன் ட்ரம்ஸ்டிக்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் சைஸஸ், ட்ரம்ஸ்டிக் டிஃப்ரெண்ட் சைஸஸில் நீங்கள் பார்த்துருக்கீங்களா முருங்கைக்காயை அப்படின்னு சொல்லி கேட்கணும். லெட் தம் ரெஸ்பாண்ட் பைலிங்குவலி. ஸோ அவங்க பைலிங்குவலாக சொன்னால் கூட நம்ம வந்து அலோவ் பண்ணலாம். என்கரேஜ் த யூஸ் ஆஃப் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் லைக் எல்லோ, க்ரீன், பிக், ஸ்மால், லாங், ஷார்ட் அண்ட் பிரேசஸ் லைக் ஸ்மால் ஆரஞ்சஸ், பிக் ஆரஞ்சஸ். ஸோ அதாவது அவங்க வந்து அந்த பர்டிகுலராக அது என்ன கலரு, அதோட ஷேப் ஆர் சைஸ் அதை வந்து அவங்க சொல்கிறதுக்கு வந்து நம்ம அலோவ் பண்ணலாம். அதை மட்டும் இங்கிலீஷில் கண்டிப்பாக சொல்லணும். அதே குட்டி ஆரஞ்சு, பெரிய ஆரஞ்சு அந்த மாதிரி இங்கிலீஷில் சொல்கிறதுக்கும் நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஷோ த லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் அண்ட் லெட் ஸ்டூடெண்ட்ஸ் ரீட் தம் பை சைட். ஸோ லேபிள்டு பிக்சர் கார்ட்ஸ் நம்ம போர்டில் மாட்டி அதை பார்த்தோன்னா அங்கே அதோட நேம் சொல்கிறதுக்கு நம்ம வந்து
ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் ஒர்க் ஷீட் எக்ஸசைஸ் இருக்குது, எல்ஓ இருக்குது. அதுக்கப்புறம் Day 2 ஸ்டார்ட் ஆகுது. We will see in this video. Thank you.